கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் ஆலயம் இருக்கிறதா? ஆராதனை நடக்குமா? இப்பொழுதும் பரலோகத்தில் ஆலயம் இருக்கிறது. அங்கு ஆராதனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் சிங்காசனத்தின் மேல். கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம் அது, அந்த ஆசரிப்பு கூடாரம். அதில் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து, ஆட்டுக்குட்டியானவர். அவரே பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவர்களின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாய் இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். யாத்திராமம் 19:3 பார்த்தோம். நம்ம மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான் அப்படின்னு இருக்கு. அது ஏறி போனதுக்காக ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள டிசைனை வாங்குறதுக்காகத்தான் அவர் சீனாய் மலை மேலே ஏறி போறார். அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த பூமியில் உள்ள இந்த ஆலயம் பரலோகத்தின் டிசைன் படி இது எல்லா ஜனங்களும் ஆலயத்தை, அவர்கள் கூடும் இடத்தை நம்மளுடைய பேட்டர்னை வச்சுதான் அவங்க பண்றாங்க. பரலோகத்தில் மூப்பர்களும் தேவதூதர்களும் தேவனை எப்பொழுதும் அல்லேலூயா ஆமேன் என்று தொழுது கொண்டிருப்பார்கள்னு நம்ம படிச்சோம் ஏற்கனவே. இப்ப வெளிப்படுத்தல் 11:19 பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி எதிர்ச்சிகளும் பெருங்கல்மழையும் உண்டாயின. இப்பொழுதும் அந்த உடன்படிக்கையின் பெட்டி காணப்படவில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எத்தியோப்பியா ஆர்த்தடாக்ஸ் டெவஹீடோங்கிற சர்ச்சில் அக்ஸுங்கிற இடத்துல இருக்கிறதா சொல்றாங்க. வெளிப்படுத்தல் 15:5 பரலோகத்தில் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. இதுல இருந்து ஒரு காரியம் நம்மளுக்கு தெளிவா புரியுது. பரலோகத்தில் ஆலயம், ஆராதனை, அங்க தேவனை எப்பொழுதும் மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே இருக்கிறார்கள்னு. பிரதான ஆசாரியராக இருப்பவர் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அந்த ஆலயம் எல்லாவற்றையும் இதே பேட்டர்னை தான் கர்த்தர் மோசேக்கு கொடுத்தார். ஸோ பூமியில் உள்ள இந்த ஆலயம், ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து இப்பொழுது வரை இருக்கிற ஆலயத்தின் பேட்டர்ன் எல்லாமே பரலோகத்தில் உள்ளதுதான். அல்லேலூயா. பரம எருசலேமுக்கு சென்ற பின்பு அங்கு ஆராதனை எப்படி இருக்கும்? அங்கு ஆலயம் இருக்குமா? வெளிப்படுத்தல் 21 வெளிப்படுத்தல் 3 பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அங்கு ஆலயம் இல்லை, அதற்கு தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமே ஆலயமாய் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக புரிகிறது. பரலோகத்தில் தான் ஆலயம். பரம எருசலேமில் ஆலயம் கிடையாது. தேவன் இருக்கும் இடம்தான் ஆலயமா இருக்கும். ஆமென்.